அவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற துளிகள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து சொல்லப்படுகின்ற பெயர்கள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதனாலும் விசேஷ விதமாக 2025 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் வழிநடத்தினாலும் தேவ வல்லமையினாலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் பெயர்கள். முதலாவது இம்மானுவேலாக, இது மத்தேயு 1:23. ரெண்டாவது கிறிஸ்து என்னும் இரட்சகராக, இது லூக்கா 2:11. மூன்றாவது வார்த்தையாக, யோவான் 1:1. நான்காவது தேவனை வெளிப்படுத்தும் குமாரனாக, யோவான் 1:18. ஐந்தாவது உலக இரட்சகராக, இது யோவான் 4:12. யோவான் 4:42. ஆறாவது மேசியாவாக, இது யோவான் 4:25-26. ஏழாவது உலகத்திற்கு ஒளியாக, இது யோவான் 8:12. எட்டாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, இது யோவான் 1:29. ஒன்பதாவது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக, இது யோவான் 1:9. பத்தாவது இஸ்ரவேலின் ராஜாவாக, இது யோவான் 1:49. 11 விடிவெள்ளி நட்சத்திரமாக, வெளிப்படுத்தின அதிகாரம் 22:16. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த பெயர்களை நாம் அறிந்து அதை புரிந்து கொண்டு மக்கள் மத்தியிலும் நீங்களும் இதை அறிந்து புரிந்து அதை பயன்படுத்த ஆண்டவர் அழைக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் நல்லாசியை தருவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அனைவரையும். ஆமேன்.